அதே நேரம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 41 இருந்து 50 வயது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி ஆன்மீக நண்பர்களே, ஒரு அருமையான வாய்ப்புங்க. ஒரு மனிதன் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, அந்த 9, 10க்கு அதிபதியாக இருப்பதனால கவலையே படாதீங்க. காரணம் என்னன்னா, சில ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்கள் தொழில வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அதே நேரத்துல கூட இருந்து குடிபெருக்கின்ற சிலரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, நிறைய இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு நல்லா பார்க்கணும். நிறைய இழப்புகளை சந்திக்கின்ற காலம் நான் சொல்லல, நிறைய இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். ஒரு நல்ல திருமண யோகம், கணவன் மனைவி அந்த உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் மிக்கதாக மாறும். நான் சொன்ன மாதிரி இந்த புத்திகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்துல செவ்வாய் புத்தி, இந்த காரணம் என்ன, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். இந்த புத்தி இருக்குமானால் சில தடுமாற்றங்களையும் சில எதிரிகளை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையும், தொழில போட்டியும் பொறாமையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. என்னதான் போட்டியும் பொறாமையும் சந்தித்தாலும் சனி திசையை பொறுத்த வரைக்கும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை.